வணக்கம். ஆயக்கிரமணம் மூணாஞ்சத்தில் எழுந்தருளிருக்கின்ற அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ கழுதித்தையனார் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகம் மிக சீராகவும் சிறப்பாகவும் எதிர்பார்த்த மக்களோட அதிக கூட்டமாகவும் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக காண கிடைக்காத அந்த மகா கும்பாபிஷேக விழா, நன்னீரேட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இத்தனை நிகழ்வுகளுக்கும் பொதுமக்களாகிய பக்தகோடிகளாகிய நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மட்டுமே. அவ்வளோ கூட்டத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமலும் மக்கள்லாம் சிரமம் இல்லாமல் செய்வதற்கும் காவல்துறை ஒரு புறம் நல்ல முறையான செய்து பண்ணாங்க. மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில் அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்து கொண்டு, நன்றி ஐயனாருக்கு செய்கின்றதை நம்ம நன்றியாக சொல்லக்கூடாது. பணமாகவும் பொருளாகவும் ஒத்துழைப்பாகவும் உடல் உழைப்பாகவும் கொடுத்து ஆதரவு கொடுத்த அத்தனை பக்த கோடிகளுக்கும் வீட்டுக்கு போனோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது சாமின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த அந்த உங்களுடைய கஷ்டங்களையும் மீறி இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளோ எழுதிங்க சாமின்னு சொல்லி பணம் கொடுத்தீங்க. அப்புறம் பொருளாதாரம் இது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் நிறையா அந்தங்க உள்ள கஷ்டத்தினாலேயும் நம்ம ஆலயத்துக்கு திருவிழா கும்பாபிஷேகம்னு அவங்களும் பணம் கொடுத்து அனுப்புனாங்க. அந்தந்த இடத்துக்கு சில அந்த ஊரில் உள்ளவங்களே அழைச்சிட்டு போய் இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும்னு சொல்லி வசூல் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே இருந்த ஊழியர்கள் ராப்பகலாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆலயத்தை நிர்வாகம் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்காங்க. கடுமையாக உழைச்சாங்க. 1.5 மாதம் யாருமே வந்து ஓய்வெடுக்காமல் விளைஞ்சாங்க. அப்புறம் விழா குழுவினர்களும் இந்த வேலைக்கு அந்த வேலைக்குன்னு ஒருத்தர் பிரித்து விட்டு அந்த வகையில் விழா குழுவினர்களும் கூட இருந்து செஞ்சாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு சில இடங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியல. எனக்கு ஆள் தெரியாது, மறந்துடுவேன். அதனால் எல்லா வீட்டுக்கும் போக முடியல. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பணம் போட்டு வந்தோம். எல்லா வீட்டுக்கும் 1-2 மணி தெரிஞ்சவங்கிறதுனால வீடு விழா போட்டோம். மற்ற இடங்கள்லாம் சரியாக போகலை, வருத்தப்பட்டாங்க வரலையேன்னு. அதனால் அவங்களும் இந்த பொருளை கொடுத்த 1-2 மணி சுற்றி மற்ற பக்கத்து கிராமம்னா பன்னாள், பஞ்சனிகுளம், மருதூர், குரவாப்புலம், கருப்பம்பலம் போன்ற ஏரியாவிலேருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்து அறநிலையத்துறை நிர்வாகங்களுக்கும் மேலும் காவல்துறைகளுக்கும் இங்குள்ள இளைஞர்களுக்கு அங்கங்கே பெரிய ஆர்வமாக அவங்களே போலீஸ் மாதிரி இருந்து எல்லாம் பாதுகாப்பு பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்த நம்முடைய மாயவரம் அகிலன் அந்த சவதியார் சிறப்பாக ஒரு ஏன்னா பொழுது ஆரம்பித்து தை 15 மாசி 10 பண்ணணும். அதனால் எங்களால் வசூலுக்கும் போக முடியல. அவரையும் கோயில் சரி, ஏன்னா அடிக்கடி மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு, அவராலையும் செய்ய முடியல. சில சமயத்தில் நிறைய ஆள்களை விட்டு ஒரே சமயத்தில் பண்ணி அகிலன் அவர்களுக்கும் இது எல்லாம் சிறப்பாக கொண்டு போகிறது ஐயனார் தான். அது நம்ம ஆலயத்தில் இருக்க வீரன் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டு போவார். வீரன் கூட வரலன்னா ஒருத்தரும் பில் போட மாட்டாங்க, போனால் ஆள் இருக்காது. அல்லது இருந்தாலும் 100 ரூபா தரேன் 500 தரம் பையன் கூட வந்துட்டானா அவனே சொல்லுவான் 5000 10,000 எழுதிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அது வீரன் கூட வரணும். அதுமாதிரி நிறைய இடத்துக்கு அவரே வந்தார். சில இடத்துல போக ஆள் இருக்காது, பார்த்தீங்கன்னா சாமி வராதுன்னு நினச்சிட்டு நாங்களே காரை திருப்பிக்குவோம். அந்த மாதிரி எங்களோட கூட வர்றவர் வீரன். இந்த விழாக்களை சிறப்பாக நடத்தி வைக்கிறது வீரன் தான். ஐயனார் என்பது முதலாளி கண்ணை காட்டினா போகிறோம் அனைத்தையும் செய்யக்கூடிய பவர் எங்கள் கோயில் வீரனுக்கு உண்டு பவர். அவருக்கு தான் இந்த ஊரில் வீரனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த காவல்துறையும் எங்கூட இருந்து சிறப்பாக இந்த பணி ஆற்றி யாகங்கள் செய்த ஐயர்கள் இருந்த பூக்கொட்டி ஊழியர்கள் விழாக்குழுவினர் எல்லாரையும் திருப்திப்படுத்த செஞ்சு வந்திருக்க பொதுமக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருப்தியாக செஞ்சுருக்கோம். இந்த இந்த நிகழ்வு மூலமாக உங்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னு சொன்னால், கடவுள் என்பதுக்கு நம்ம செய்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. நம்மளே விழுந்து செய்கிறது, நாங்கள் கூப்பிடுவோம் அவங்க விண்ணப்பம் இல்லாமல் அவங்களே வந்து பங்கிட்டு செய்கிறது. அந்த மாதிரி நம்ம கோயில்கள் எல்லாம் செஞ்சாங்க. அது ரொம்ப வாழ்த்து. நீங்கள் கொடுத்த அதாவது பதவி பொருளாதாரம் கொடுத்தவங்க உழைப்பு கொடுத்தவங்க எல்லோரும் மட்டும் இல்லாமல் அவங்கள சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களோட சொந்த பந்தவங்க நல்லா இருக்கணும், உங்கள் ஊர் நல்லா இருக்கணும். அது மாதிரி உள்ள எங்கள் கோயில் நீங்கள் ஒன்று செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்களை சேர்ந்தவங்களும் நல்லா வச்சுருக்க சாமி கழுதித்தையனார். அதனால் இந்த ஆலயத்தில் நிச்சயமாக 1,00,000 பேர் கூடியிருப்பாங்க. அவங்களும் அதை சேர்ந்தவங்களும் அந்த குடும்பங்களும் கேள்விப்பட்டவங்களும் வர முடியாமல் செல்லே பார்த்தவங்க, பத்திரிகையில் பார்த்தவங்க, விளம்பரமெல்லாம் பார்த்தவங்களும் அவங்களும் கண்டு கழித்தவர்களும் கண்டு கழிக்காதவர்களுக்கும் ஐயனாருடைய சுவாமி ஐயனார் எல்லாருக்கும் நல்லொருள் செய்து எல்லோரும் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் நடந்த தேதி எப்படின்னா மக நட்சத்திரம் ஐயனார் அவர், அஷ்ட நட்சத்திரம் தூண்டியார் அஷ்ட நட்சத்திரம் அவர், ரோஹிணி நட்சத்திரம் ரெடவராசி வீரன். இந்த 3 பேருக்கும் 3 நட்சத்திரம்.
ஆனால் 3 பேருமே ஒரு நெருக்கட்டில் வரமாட்டாங்க. அவர் ஒரு காலம் போவாங்க. ஆனால் இந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஒரு வாரமாக 3 பேருமே எதிர்முறமாக சந்திக்கக்கூடிய கிரகங்களாக இருந்துச்சு. அதனால் பூமியில் வந்து என்ன ஏற்படும்னா விசைகள் ஏற்படும், அழுத்தங்கள் ஏற்படும். அதனால் கடல் கொந்தளிப்பு ஏற்படும், புயல் உருவாகும், இந்த மாதிரி. ஆனால் இது நடந்துச்சு. இந்த 3 கிரகங்களும் குறுக்க வரும்போது வங்காள கடலில் புயல் உருவாச்சு, மழை தூரிச்சு, அந்த அதிர்வெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது அப்படியே ஜப்பான் பக்கையும் சீனா பக்கம் திருப்பிவிட்டு நமக்கு லேசான மழையாக கொடுத்து கும்பாபிஷேகத்தை சிறப்பாக வாங்கிட்டார். நாங்கள் நினச்சோம் ஏதோ பண்ணணும்னு தான் நினச்சோம். இருந்தாலும் இந்த நட்சத்திரம் ஒன்று கூடனா கூட நம்ம ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாயினர். அவர் வேகத்தில் நாங்கள்லாம் ஓடுறோம். அவரும் வீரந்தொண்டியார் சுவாமியும் ஓடுகிற வேகத்தில் பின்னாடி பக்தர்களாக நாங்களும் இயக்குகின்ற விழா குழுவினரும் உறுப்பினர்களும் வேகமாக போகிறோம். அவர் போகிற வேகத்தில் எங்களால் போக முடியல. போய் எல்லோரையும் சுற்றி பிடித்திருக்காங்க. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு பல்லாண்டு வாழ்க, வாழ்த்துக்கள். நலமுடனும் வளமுடனும் நிம்மதியாக வாழணும், ஆயுசு நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும், நினச்ச காரியம் கைகூடணும். வாழ்த்துக்கள், வணக்கம்.